சங்கீத்தின் விடுதலையை வலியுறுத்தி பன்னாரில் போராட்டம். சசி வீரவன்சவின் சிறை தண்டனையை உறுதி செய்தது மேல் நீதிமன்றம். போதைப்பொருள் கடத்தல், குவைத்தில் இலங்கையர் 3 கைது. எல்னினோ தாக்கம், ஜனாதிபதி தலைமையில் முன்னாய்ந்த கலந்துரையாடல். நாடு மீண்டும் பெரும் பொருளாதார நெருக்கடியை நோக்கி நகர்கிறது. முஜிபுர் ரஹ்மான் தகவல். ஹார்முஸ் நீரிணையூடாக போக்குவரத்து மீண்டும் முடக்கப்பட்டது. வணக்கம், இது யூரோப் தமிழின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் மோமிகா சாந்தகுமார். இனி தொடர்பான விரிவான செய்திகள். பயங்கரவாத தடை சட்டத்துக்கு எதிராகவும் கைது செய்யப்பட்ட சங்கீதரின் விடுதலையை வலியுறுத்தியும் மன்னாரில் போராட்டம் ஒன்று நடைபெற்றது. இலங்கை தமிழரசு கட்சியின் மன்னார் கிளையின் ஏற்பாட்டில் நடந்த இந்த போராட்டம் மன்னார் அரசு பேருந்து நிலையம் முன்பாக நடைபெற்றது. பதாதைகளை ஏந்தியவாறு போராட்டக்காரர்கள் அமைதியாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதே சமயம் அங்கு வந்த போலீசார் விசாரணைகளை நடத்தினர். இதனால் சிறிது நேரம் அங்கு பதற்ற நிலை உருவானது. எனினும் பின்னர் நிலைமையை உணர்ந்த போலீசார் அங்கிருந்து விரைந்து சென்றனர். இதனைத் தொடர்ந்து போராட்டம் அமைதியாக நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் பொது அமைப்புகள், சிவில் அமைப்புகள், மன்னார் பிரஜைகள் குழு, மன்னார் மாவட்ட காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தினர், அரசியல் பிரதிநிதிகள், பெண்கள் அமைப்புகள் உள்ளடங்கலாக நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். சட்டவிரோத வெளிநாட்டு கடவுச்சீட்டை வைத்திருந்த குற்றத்துக்காக திருமதி சசி வீரவன்சவுக்கு விதிக்கப்பட்ட 2 வருட சிறை தண்டனை மற்றும் அபராதத்துக்கு எதிராக அவர் தாக்கல் செய்த மேன்முறையீட்டை கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று வியாழக்கிழமை தள்ளுபடி செய்தது. குறித்த மனு மீதான தீர்ப்பை அறிவித்த கொழும்பு மேல் நீதிமன்ற நீதியரசர் மஞ்சுள திலகரத்ன இந்த விவகாரத்தில் கொழும்பு நீதிவான் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை உறுதி செய்வதாக குறிப்பிட்டார். முறையற்ற ஆவணங்களை பயன்படுத்தி கடவுச்சீட்டு பெற்ற குற்றச்சாட்டில் குற்றவாளியாக காணப்பட்ட சசி வீரவன்சவுக்கு கடந்த 2022 ஆண்டில் கொழும்பு நீதிவான் நீதிமன்றம் 2 வருட கடூழிய சிறை தண்டனையையும் 1 லட்சம் ரூபாய் அபராதத்தையும் விதித்து தீர்ப்பளித்திருந்தது. இந்த தண்டனையிலிருந்து தம்மை விடுவிக்குமாறு கோரி அவர் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் இந்த மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்திருந்த நிலையிலேயே அந்த மனு இன்று நிராகரிக்கப்பட்டுள்ளது. குவைத்தில் போதைப்பொருள் கடத்தலுக்கு எதிராக முற்றுகையின் போது இலங்கையர் 3 உட்பட 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கைது செய்யப்பட்டவர்களில் இலங்கையர் 3, குவைத் நாட்டவர் ஒருவர், இந்தியர் ஒருவர் மற்றும் குடியுரிமை பெற்ற 2 அடங்குவர் என தெரிவிக்கப்படுகிறது. போதைப்பொருள் கடத்தல் மற்றும் விநியோக நடவடிக்கைகளுடன் தொடர்புடைய சந்தேகத்தின் பேரிலேயே இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக குவைத் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மேலும் கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து போதைப் பொருட்கள் மற்றும் விசாரணைக்கு உதவும் முக்கிய ஆதாரங்களை கைப்பற்றப்பட்டிருக்கலாம் என எதிர்பார்க்கின்ற நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை குவைத் பாதுகாப்பு அதிகாரிகள் முன்னெடுத்து வருகின்றனர். மேலும் குவைத்தில் அண்மை காலமாக போதைப்பொருள் கடத்தல் மற்றும் விநியோக வலையமைப்புகள் ஒழிக்கும் நோக்கில் தீவிர நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. வரவுள்ள எல்னினோ காலநிலையின் சாத்தியமான தாக்கம் மற்றும் அதன் விளைவுகள் தணிப்பதற்கான திட்டம் தொடர்பிலான கலந்துரையாடல் இன்று வியாழக்கிழமை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நடைபெற்றது. இந்த கலந்துரையாடலில் எல்னினோ தாக்கம் ஏற்படும் பட்சத்தில் உணவு பாதுகாப்பு, குடிதண்ணீர், எரிசக்தி விநியோகம் ஆகியவற்றை நிர்வகிப்பதற்கான மேலாண்மை குறித்து கவனம் செலுத்தப்பட்டன. இந்த எல்னினோ 2016-2017 ஆண்டு காலநிலைகளுடன் ஒத்திருக்கும் என்று கருதப்படுகிறது. இதற்கமைய தண்ணீர் மேலாண்மை திட்டங்கள் தொடர்பில் அதிக கவனம் செலுத்தப்பட்டது. அத்துடன் தடையற்ற மின்சார விநியோகம் தொடர்பான முன்னேற்பாடுகள் தொடர்பிலும் உரையாடப்பட்டது. நாட்டில் தற்போது நிலவும் கடுமையான டாலர் தட்டுப்பாடு மற்றும் தவறான பொருளாதார கொள்கைகள் காரணமாக நாடு மீண்டும் பெரும் பொருளாதார நெருக்கடியை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் புதன்கிழமை உரையாற்றிய போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்தார். ஏற்றுமதியாளர்கள் தங்களது டாலர் வருமானத்தை ரூபாயாக மாற்றுவதற்கான கால அவகாசத்தை 90 நாட்களில் இருந்து 30 நாட்களாக அரசாங்கம் திடீரென குறைத்துள்ளது. கடந்த மே மாதம் 13ஆம் தேதி சர்வதேச நாணய நிதியத்திற்கு கடிதம் எழுதிய ஜனாதிபதி பொருளாதாரத்தை தளர்த்துவதற்கான 90 நாட்கள் வரம்புகள் நீக்கப்படும் என குறிப்பிட்டிருந்தார். ஆனால் 3 வாரங்கள் கூட நிறைவடையாத நிலையில் ஜனாதிபதி தற்போது ரிவர்ஸ் கியரில் வந்து அதனை 30 நாட்கள் குறைத்துள்ளார். நாட்டில் டாலர் தட்டுப்பாடு இருப்பதனாலேயே அரசாங்கம் இந்த கட்டாய மாற்றத்தை மேற்கொண்டுள்ளது. மேலும் சந்தையில் டாலர்கள் இல்லாத காரணத்தினால் அத்தியாவசிய பொருட்களுக்கு மாத்திரமே கடன் கடிதங்களை திறக்குமாறு மத்திய வங்கி வணிக வங்கிகளுக்கு அதிகாரப்பூர்வமற்ற முறையில் அறிவுறுத்தியுள்ளது. சில வங்கிகள் ஏற்கனவே இதனை நடைமுறைப்படுத்த தொடங்கியுள்ளன. சந்தை மீதான நம்பிக்கை உடைந்துள்ளதை இது காட்டுகின்றது என தெரிவித்தார். அமெரிக்கா தாக்குதலை தொடர்ந்து ஹார்முஸ் நீரிணை மூடப்படுவதாக ஈரான் ராணுவம் அறிவித்துள்ளது. ஹார்முஸ் நீரிணையை கடக்க முயலும் கப்பல் எதுவாக இருந்தாலும் துப்பாக்கிச்சூடு நடத்தப்படும் என அது எச்சரித்துள்ளது. ஈரான் அமெரிக்கா இடையிலான போர் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்தாலும் அவ்வப்போது இருதரப்பு தாக்குதல்களில் ஈடுபடுகின்றன.
இந்த நிலையில் ஹார்முஸ் நீரிணையில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த அமெரிக்காவினுடைய அதிநவீன அப்பாச்சி ரக தாக்குதல் ஹெலிகாப்டர் ஒன்றை ஈரான் படைகள் சுட்டு வீழ்த்தின. ஆனால் திட்டமிட்ட ஹெலிகாப்டர் மீது தாக்குதல் நடத்தப்படவில்லை என ஈரான் தெரிவித்தது. எனினும் ஹெலிகாப்டருக்கு சுடப்பட்டமைக்கு எதிர்ப்பு நடவடிக்கையாக ஈரான் மீது அமெரிக்கா ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியது. இதனைத் தொடர்ந்து ஈரானும் பதிலடி தாக்குதல் கொடுத்தது. இந்த நிலையில் ஹார்முஸ் நீரிணையை மூடப்படுவதாக ஈரான் அறிவித்துள்ளது. அத்துடன் நீரிணையை கடக்கும் எந்த கப்பல் மீது சூடு நடத்தப்படும் என அந்த நாட்டின் ராணுவம் அறிவித்துள்ளது. இதனிடையே எச்சரிக்கையை மீறி பயணித்த இரு கப்பல்கள் தாக்கப்பட்டன என்று ஈரான் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஹார்முஸ் நீரிணை மூடப்படுவதாக அறிவித்த சிறிது நேரத்திலேயே இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டன என தெரிவிக்கப்பட்டது. மிக விரைவில் அமெரிக்கா ஈரான் ஒப்பந்தம் கைச்சாத்தாகும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அண்மையில் அறிவித்திருந்தார். ஆனால் இரு நாடுகளும் இடையே மோதல் போக்கு தீவிரமடைந்ததால் ஒப்பந்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் பின்தள்ளப்படுகின்றது என சர்வதேச நிபுணர்கள் அச்சம் வெளியிட்டுள்ளனர். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். சங்கீத் சென் விடுதலையை வலியுறுத்தி பண்டாரில் போராட்டம். சசி வீரவன்சவின் சிறை தண்டனையை உறுதி செய்தது மேல் நீதிமன்றம். போதைப்பொருள் கடத்தல் குவைத்தில் இலங்கையர் 3 கைது. எல்னினோ தாக்கம் ஜனாதிபதி தலைமையில் முன்னாயத்த கலந்துரையாடல். நாடு மீண்டும் பெரும் பொருளாதார நெருக்கடியை நோக்கி நகர்கிறது. முஜிபுர் ரஹ்மான் தகவல். ஹார்முஸ் நீரிணையூடாக போக்குவரத்து மீண்டும் முடக்கப்பட்டது. இத்துடன் ஈரோப் தமிழ் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.